புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம். பரிசுத்த தேவனே, எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம், அதுல 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எரேமியா 29 சொல்றது நீங்கள் அப்படின்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வீடுகளை கட்டி. வீடு கட்ட தொடங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? தொடங்கிருங்க. தொடக்கிறவர் தான், முடிக்கிறவர் தான் ஆண்டவருக்கு. கர்த்தருக்கு மகிமை. வீடு கட்டுவோமா வேணாமா? சோதனை நல்ல பேரு. வீடு கண்டிப்பா தேவை. ஏன்னா வருகிற காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிற தேவனாகிய கர்த்தர். இங்க இடத்துல சொல்றதுக்கு, நீங்கள் வீடுகளை கட்டுவோமா கட்டி அப்படிங்க கட்ட ஆரம்பிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தினால தொடங்க ஆரம்பிங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு வீட்டை கட்டித்தாங்க ஆண்டவரே, அதன் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அந்த வீட்டுக்கு தலைவர் நீங்க தான் ஆண்டவரே. அந்த வீட்டின் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் நல்ல வேலையாட்களை கொடுங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சு இப்போதான் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருக்கு சொல்லிட்டாரா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணுங்க, ஆண்டவரே இது நல்ல வேலையாட்களை தாங்க ஆண்டவரே. ஏன்னா சரியான வேலையாட்கள் வீடு கட்டுறதுக்கு இன்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சாலும் வேலையாட்கள் சரியா அமைறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் தேவன் என்ன பண்ணும், வாய்க்கப்படணும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமா என்ன பண்றோம், சரியான வேலையாள் கிடைக்காம உருவாங்கிட்டு பண்ணுவோம். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே வாரத்துல உள் ரூமை கட்டி நல்லா பூசி எல்லாம் நீட்டா என்ன பண்ணாங்க. இந்த சீலிங் எல்லாம் ஒரே ஆள் பண்ணாங்க. 10க்கு 11 ரூம் என்ன பண்ணாங்க, மேல சீலிங் ஒரே ஆள் என்ன பண்ணாங்க, பூச ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட வேலையாட்களை யார் கொடுப்பாரு? கர்த்தர் கொடுப்பாரு. உங்க வீட்டை கட்டணும். கர்த்தர் காரியத்தை வாய்க்கணும்னா உங்க வீடுகளை நீங்க கட்ட ஆரம்பிச்சுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணி அதை தொடங்க ஆரம்பிங்க. 2வது சொல்லுங்க, குடியிருந்து தோட்டங்களை நாட்டி. சோத்திரம். அந்த வீடு கட்டுங்க. தோட்டங்களை கர்த்தர் கொடுத்தன உங்களுக்கு தோட்டமாக கர்த்தர் வைத்திருக்கா. ஏதேன் தோட்டத்தில் அன்றைக்கு ஆதாம் ஏவாளையும் சந்தித்த தேவன் ஆகிய கர்த்தர் இந்த குளிர்ச்சியான வேலைகளிலே சந்தித்த உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய தோட்டமாக ஆண்டவர் உலாகுகிற ஒரு இடமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறது. 3வது சொல்றது, அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நம்ம வீட்டுல விளையிற பொருளை என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம அங்கேயும் கொடுத்துருவோம். கடைசியில என்ன பண்ண மாட்டோம், நம்ம சாப்பிட மாட்டோம். நமக்கு கொடுத்ததை நம்ம சாப்பிடணும். கர்த்தர், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வீட்டுல ஒரு சுரக்காய் செடியோ ஒரு கத்திரிக்காய் செடியோ போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு ருசியா இருக்கும். கர்த்தருக்கு ருசி. என்னதான் கடையில வேணாலும் நம்ம வீட்டுல போட்டு ஒரு பச்சை மிளகாவோ ஒரு வெண்டைக்காவோ போட்டு கொஞ்சம் மண்ணள்ளி சும்மா அப்படியே விதையை போட்டு வச்சுன்னா என்ன பண்ண, மாடியில் வச்சா அதை வளர போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு லைட்டா தண்ணி என்ன பண்ண, ஒரு எக்ஸஸ் மாதிரி என்ன பண்ணி நடந்து போய் தண்ணி ஊற்றிச்சுன்னா அதை என்ன பண்ண, வளர போகுது. அது என்ன, வீடு இருக்கு, இடம் இருக்கு, அதை நம்ம சரியா பராமரித்து அந்த காய் என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்டு மிச்சம் என்ன பண்ணோம், மற்றவங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க எழுதப்பட்டிருக்கு, அதன் கனியை என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கள். நல்ல கனி என்ன பண்ண, வசனம் சொல்லி பாருங்க, கனியை என்ன பண்ணும், நல்ல பழங்களை நல்லா சாப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் நம்ம ஹெல்த் என்ன பண்ணும், ஆசீர்வாதமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஹெல்த்தை நம்ம கவனிக்க மாட்டோம் நம்ம ஹெல்த்தை. ஆனா தகப்பன் என்ன பண்றாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு நம்முடைய சரீரத்தின் மேல, நம்ம குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல எவ்வளவு அக்கறையுடையா இருக்காரு பாருங்க. நம்ம மேல அக்கறை உள்ள தேவனுங்க. அதுக்கு தாங்க நமக்காக சிலுவையில் நமக்காக ரத்தத்தை சிந்தின தேவனாகிய கர்த்தர். நம்ம சந்தோஷமா இருக்கணும், வீடுகளை கட்டணும். எப்படி ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைய பிள்ளைங்க நல்லா வீடு கட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க இல்லையா? பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளை நல்ல இவங்க பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு அதிகமாக செய்ய அவர் வல்லமை தேவனா இருக்க. பார்த்தீங்கன்னா அப்ப நல்ல கனியை சாப்பிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனியை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. சரீரத்துக்கு ஏற்ற கனியை என்ன பண்ணுங்க, நல்ல பழங்களை வாங்கி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. முக்கியமாக வீட்டுல விளைஞ்ச பொருட்கள் என்ன மேக்சிமம் வச்சு என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.
தேவனாய கர்த்தர் இந்த காரியங்கள்லாம் கைகூடி வர பண்ணுவார். அவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்காம வேற யாரும் செய்ய முடியாது. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் விட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவையான பணங்களை தேவன் தரும்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வீடு கட்டுறதுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஆமா, ஸ்தோத்திரம். நல்ல அந்த வீடு கட்டும்போது கவனமா கண்ணோட்டமா இருந்து, நம்ம வீடு கட்டும்போது காலமா கூட இருந்து என்ன பண்ணணும், அதை கவனிக்கணும். நம்ம வீடு கட்ட மாட்டு இஷ்டத்தை விட்டோம்னா அது வாட்டுக்கு ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருப்பான். கர்த்தர் சொல்றாங்க, அந்த வீடு கட்டும்போது ஞானமா ஜெபம் பண்ணி எப்படி பிளான் பண்ணணும், முன்னாடி என்ன பண்ணும், எந்தெந்த ரூம்ல எங்கே போறோம்னு சொல்லிட்டு கரெக்டா ஜெபம் பண்ணி செய்யுங்க. கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ண சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கட்டி தருகிற அவரு, பிராண கொடுக்கிறது அவரு. அவருடைய சமூகத்தில் உட்காருவோம், அற்புதங்களை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நாட்களை செய்வீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய இயக்கங்களை, எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்ற நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன்